अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनी व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரயாணி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரருளால் இன்று ஏக்நாத் பாகவதத்தின் 4வது சாப்டரை தொட்டிருக்கின்றோம். முதல் 3 சாப்டர்கள் முடிவடைந்து விட்டது. அண்ணா அஷ்டாவக்ர கீதனா ஏக்நாத் பாகவதம் சொல்லிட்டேனா? சாரி, அஷ்டாவக்ர கீதை. அஷ்டாவக்ரர் எழுதிய அஷ்டாவக்ர கீதை நாம் 3 சாப்டர்களை முடித்துவிட்ட நிலையில் இப்போது 4வது சாப்டரை நாம் காணவிருக்கின்றோம். 3, 4 மற்றும் 5 சாப்டர்கள் முழுக்க மீண்டும் அஷ்டாவக்ரரே நமக்கு பேசக்கூடிய ஒரு சாப்டராக அமைகிறது. 2வது ஜனகர் பேசியிருந்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த 3வது சாப்டர் முழுக்க நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த முழுமையான ஞானத்தை பெற்றுனா 2 ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே முழுசா ஞானத்தை கொடுத்துட்டாரு. அப்ப அந்த ஞானத்தை முழுசாக பெற்றவன் கண்டிப்பாக அந்த சிற்றின்ப சூழலிலே சிக்க மாட்டான். அப்படி சிக்கினா அது எப்படித்தான் சிக்கிறாங்களோ தெரியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கமாக இந்த 3வது சாப்டர் அமைந்தது. 4வது சாப்டர்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆத்ம ஞானம் மட்டும் இருந்திருந்தால் நீ எப்படியெல்லாம் வாழலாம், எப்படியெல்லாம் நீ இந்த உலகத்தை அனுபவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இங்க சொல்லியிருக்காரு. பட் இன்ஃபேக்ட் இந்த விஷயம் எல்லாம் மெச்சூர்டு பர்சன்ஸுக்கு மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களாகவும் இது அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதும் உண்மை. ஐ கான்ட் டிக்ளேர் டு எவ்ரி ஒன். ஏன்னா இது ஆத்ம ரகசியத்தை உணர்ந்து ஆத்ம பாவத்தில் இருப்பவனுக்கு இந்த கண்டிஷன்ஸ் பொருந்தும். சித்தமே சுத்தமடையாத நிலையில எப்படியெல்லாம் வாழலாம்னு சொல்லிட்டான்னா மிஸ்டேக்கன் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. பட் இந்த அஷ்டாவக்ர கீதைங்கிறது முழுமையான அத்வைத கிரந்தம். ஸ்ட்ரைட்டவே சித்த சுத்தம் அடைந்தவர்கள் மட்டுமே படிக்க வேண்டிய ஒரு கிரந்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த ஸ்லோகம், இந்த சாப்டர் முழுக்கவே ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பேசியிருக்காரு. இதை படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வம் வரணும், இம்மீடியட்டா ஞானியாக மலர வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் வரும் என்று நினைக்கின்றேன். ஒவ்வொன்றா படிக்கிறேன், கேளுங்க. ஆத்ம ஞானம் பெற்று certainly the wise person of self-knowledge playing the game of worldly enjoyment bears no resemblance whatever to the world's bewildered beasts of burden. என்ன அர்த்தம்னா, ஆத்ம ஞானம் பெற்று உலக இன்பங்களை ஒரு விளையாட்டு போல் அனுபவிக்கும் ஞானிக்கும் அறியாமையில் மூழ்கி உலக சுமைகளை சுமக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, உலக இன்பங்களை 2 பேரும் அனுபவிக்கிறாங்க. யாரு? ஆத்ம ஞானம் பெற்றவனும் உலக இன்பங்களை அனுபவிக்கின்றான். ஆனால் அறியாமையில் மூழ்கி இருப்பவனும் அது உலக இன்பங்கள்னு சொல்ல அவருக்கு தெரியல. ஏன்னா ஞானேஸ்வர் மாதிரியே பேசுறாரு பாருங்களேன். உலக இன்பங்கள்னு சொன்னா அவளுக்கு பிடிக்காது. உலகத்துல இன்பமே இல்லை, பின்ன எப்படி நாங்க இன்பம்னு சொல்றது அப்படின்னு கேட்பாரு. அந்த மாதிரி அது யாருக்கு? அறியாமையில் உள்ளவனுக்கு, அஞ்ஞானிக்கு இல்லையா? சோ இங்க பாருங்க, தெளிவா அந்த வேர்ட்ஸ்லயே அறியாமையில் மூழ்கி உலக இன்பங்கள்னு சொல்லல, உலக சுமைகளை சுமக்கும் சாதாரண மனிதன். சோ அந்த 2 பார்ட்டா இங்க பிரிச்சு பேசப்படுகிறது. ஓகேவா? சரி, இப்போ உலகத்துல இன்பமே இல்லை. இன்ஃபேக்ட் நேற்று கிளாஸ்ல வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உலகத்தில் சுகமே இல்லை என்று மிக தெளிவாக உணர்ந்த பிறகு நீ உலகத்தை அனுபவிக்காம போய் எதை வேணா பண்ணிக்கோ. பட் பிரம்மத்தில் தான் சுகம் இருக்கிறது, என்னிடத்தில் தான் சுகம் இருக்கிறது, நான் தான் இங்கே உலகமாயால் பிரதிபலித்திருக்கின்றேன் என்ற முழுமையான தெளிவோடு நீ எப்படி வேணா மாயையில விளையாடு, யார் வேணாங்க. ஆனால் சுகம் உன்னிடத்தில் தான் இருக்கிறது, நீயே தான் மாயையாக விரிந்திருக்கின்றாய் என்ற உண்மை புரியாம நீ விளையாடினேன்னா நீ அதோகதியாகி விடுவாய்.
சோ எக்ஸாம்பிள், தூண்டில் முள்ளில் உள்ள புழுவை நான் முள்ளில் சிக்காமல் நான் சாப்பிட முடியுமா அப்படின்னு பார்த்தோம். நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, பிரம்ம ஞானத்தோடு, நான் இந்த அளவுக்கு தெளிவா நேற்று பேசல, இப்ப பேசுறது புரியுதான்னு பாருங்க. பிரம்ம ஞானத்தோடு நீங்க இந்த எக்ஸாம்பிள கண்கொண்டு பார்த்தீர்கள் என்றால், தூண்டில் முள்ளும் நானே புழுவும் நானே என்றல்லவா வரும். நம் மாயா சுகத்தை நான் துன்பப்படாமல் அனுபவித்து விட முடியுமா? இதுதானே கேள்வி. மாயையாய் இருப்பதுவே நான் என்ற ஒரு சிந்தனை நமக்கு வர வேணாமா? தூண்டில் முள்ளும் நானே, புழுவும் நானே, மீனும் நானே. இதுதானுங்க உண்மை. when you think about like that, just imagine பண்ணி பாருங்க. சரியா? இங்கே அனைத்தும் நானே என்ற அற்புத புரிதலோடு நீ இருந்தால், இப்ப இன்னும் வர்ற அந்த எக்ஸாம்பிள்லயே, அந்த மீன் தூண்டில் முள்ளுல சிக்காம அப்படியே புழுவை சாப்பிட்டுடுச்சு. இப்ப என்ன, யார் ஜெயிச்சாங்க? மீன் ஜெயிச்சிருச்சு. மீன் ஜெயிச்சிருச்சுன்னு யாரு சந்தோஷப்பட போறாங்க? நான் தாங்க. ஆனா நான் தாங்க மாயையா தூண்டில் முள்ளாவும் புழுவாவும் மீனாவும் இருக்கின்றேன். அப்ப நான் சந்தோஷப்படாம வேற யாரும் சந்தோஷப்படுறது? அதுதானே. சரிப்பா, விடுப்பா. இப்ப அடுத்த கேஸ் வாப்பா. மெதுவாக மீன் புல்லை தின்றும் வேளையிலே தூண்டில் முல்லை வெக்கென்று இழுத்து முள்ளிலே சிக்கி கொண்டது. இப்ப தூண்டில் முள் வென்று விட்டது, மீன் தோற்றுவிட்டது. ஆஹா என்று ஆனந்தப்பட வேண்டிய தருணம் அல்லவா? ஏனென்றால் தூண்டில் முள்ளும் நான் அல்லவா? சோ இங்க இன்னொரு நெக்ஸ்ட் புழு வேற ஒண்ணு இருக்குல்ல. இங்கே புழு இரண்டு கேஸ்லயும் செத்து விட்டதே என்று நான் அழப்போகின்றேன். முள்ளாகவும் புழுவாகவும் மீனாகவும் வெறும் மாய தோற்றத்தில் தென்பட்டுக் கொண்டிருக்கும் போது, அந்த மாய தோற்றத்தில் நடக்கும் எந்த ஒரு நிகழ்வும் எல்லவும் என்னை பாதிக்க முடியாத போது, சும்மா நாச்சுக்கும் மாயைக்காக நானே முள்ளாகவும் புழுவாகவும் மீனாகவும் இருக்கும் போது, இங்கு எதை எப்படி யாரை பாதிக்கும்? இருப்பதே நான் மட்டும்தான் என்ற தெளிவோடு இருக்கும் போது, ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த பிரம்மஞானி உலக இன்பத்தை எப்படி அனுபவிக்கிறான்னு புரியுதா? சோ அதனாலதான் ஏணி வச்சாலும் எட்டாவதா, நீங்க அறியாமையில உலக இன்பங்கள்னு சொல்லல, உலக சுமைகளை சுமந்துக்கிட்டு நாங்க இன்பமா இருக்கணும் டைலாக் அடிச்சிட்டு இருக்கீங்களடா. டே, எங்க ஞானி இன்பத்தை எப்படி அனுபவிப்பான் தெரியுமா? ஆத்ம ஞானம் பெற்று உலக இன்பங்களை ஒரு விளையாட்டை போல் அனுபவிக்கும் ஞானிடா. விளையாட்டுன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறது, மாய விளையாட்டு. மாய விளையாட்டுன்னு சொன்னா கூட உங்களுக்கு வந்து கஷ்டம். அந்த விளையாட்டுல கூட நீ நானுன்னு வேதம்லாம் பிடிச்சுதானே இன்னைக்கு விளையாடிட்டு இருக்கோம். ஆனா எங்க விளையாட்டுல நான் மட்டும்தான் ஆப்பனண்ட், நான் மட்டும்தான் இந்த சைடு, நான் மட்டும்தான் அந்த சைடு. ஸோ எல்லாமே நான் தான். பந்தும் நானே, கிரவுண்டும் நானே, பிரதிவாதியும் நானே, ஆப்போசிட் டீமும் நானே, எல்லாமே நான் தான். Just imagine what a kind of bliss I can have if I feel like that. இன்ஃபேக்ட் இன்னைக்குடைய குட் மார்னிங் மெசேஜ் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. துன்பம் ஏன் வருதுன்னு கேட்கிறான் ஒருத்தன். அகண்டிதமாய், அற்புதமாய், அனைத்துமாய், எல்லாமுமாய் இருக்கின்ற நீ ஒரே ஒரு உடல் மனம் புத்தியோடு ஒட்டி கொண்டதுதான் காரணம் அப்படின்னு அற்புதமா ஒரு பதில் சொல்லப்படுகிறது இல்லையா? ஒட்டுமொத்த உலகமே நீதான், அதுவும் மாயையாக. இந்த ரெண்டு தாங்க கீ ஃபேக்டர். சரியா? திரும்ப திரும்ப நம்ம அத்வைதத்துல என்ன பேசிட்டு இருக்கோம்னா, you have to understand that the world is maya, and not only that, you have to also understand that the maya is nothing but you. நீ ஏன் இந்த மாயையில் பிரதிபலிக்கின்றாய் என்றதும் புரியணும், மாயையாய் பிரதிபலிக்கின்றாய் என்றதும் புரியணும். ஏன்னா உண்மையா இருக்க முடியாது. உண்மையா இருக்க முடியாது. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க உண்மையாவே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா புழுவாய் இருக்கின்ற நான் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். எல்லாமே நானா இருக்கும்போது புழு இங்க செத்துல போகுது. அப்புறம் மீன் ஜெயிச்சா சந்தோஷப்படணும், தூண்டில் முள்ளு தோத்து போயிடுச்சுன்னு வருத்தப்படணும். இந்த பக்கம் தூண்டில் முள்ளு ஜெயிச்சா சந்தோஷப்படணும், மீன் செத்து போயிடுச்சுன்னு வருத்தப்படணும். இப்படி என்னால் 100% ஹாப்பியா இருக்க முடியாதுங்க. பட் இட் இஸ் அ மாயா, இட்ஸ் நாட் அ ட்ரூ. ஆக்சுவலி சும்மா நாச்சுக்கும் ஃபன் பண்றதுக்காக, விளையாட்டுக்காக நானே இப்படி எல்லாம் தோற்றமளித்துக் கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் போது, அங்கே இன்பமாவது துன்பமாவது மண்ணாங்கட்டி எல்லாமே ஆனந்தம் தான்.
பட் இட்ஸ் an எக்ஸ்பிரஷன். இன்பம் எக்ஸ்பிரஷனாக இருக்கும், துன்பம் எக்ஸ்பிரஷனாக இருக்கும். பட் உண்மையில் ஆனந்தமே அங்கே துன்பமாக வெளிப்படுகிறது, இன்பமாக வெளிப்படுகிறது என்று உணர முயற்சிக்கும் போது அந்த சுகம் எப்படி இருக்கும் என்று உணர முயற்சி செய். ஆத்ம ஞானம் பெற்று உலக இன்பங்களை ஒரு விளையாட்டை போல் அனுபவிக்கும் ஞானி. ஏன்னா இதுவரைக்கும் நான் ஏன் இந்த ஸ்லோகத்தை அட்வான்ஸ்டு சீக்கர்ஸ்க்கு மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, இங்க உலக இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இன்சிஸ்டிங் வருது. உலக இன்பங்களை ஒரு விளையாட்டை போல் அனுபவிக்கும் ஞானி. அனுபவிக்க வேணாம்னு சொல்லல, நீ மட்டும் ஞானி ஆயிட்டா உலகமே நீதாங்கிற அந்த புரிதலோட நீ அனுபவிச்சா, just think how it would be. அப்படி நீ அனுபவிடா, யார் வேணாங்கிறா? உலகத்தை வெறுத்து விடு, சன்னியாசி ஆகிவிடு, எல்லாத்தையும் திறந்து விடு அப்படின்னு சொல்றது இல்லைங்க ஞானம். நீ யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ என்ன வேணா பண்ணு. நீ தானே உலகமா வந்திருக்க, வந்ததே விளையாடுறதுக்காக தானே. விளையாட வேணாம் நான் ஏன் சொல்ல போறேன்? விளையாடு, எப்படி வேணாலும் விளையாடு, என்ன வேஷம் போட்டு வேணாலும் விளையாடு. ஆனா அது விளையாட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு விளையாடுறா, அதுவும் நானே இல்லாம இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு விளையாடுறா, கேட்க வேற லெவல்ல இருக்கும் என்ற இந்த அற்புதமான விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்றதுக்காக வந்ததுதான் இந்த ஸ்லோகமாக நான் நினைக்கின்றேன். இனி நெக்ஸ்ட் அதோடு நிறுத்தி இல்ல அவரு, அறியாமையில் நீங்கள் உலக சுமைகளை சுமக்கும் சாதாரண மனிதன். இந்த பாயிண்டையும் சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. So just he is comparing with the அஜ்ஞான அஞ்ஞானா. உலக சுகத்தை நீ அஞ்ஞானிகள் அனுபவிக்கிறதையும் ஞானி அனுபவிக்கிறதையும் திங்க் பண்ணி கம்பேர் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை அவர் காட்டுறாருங்க. அப்போ சாதாரண மனிதன் சுமை தூக்கும் விலங்குகள் போன்றோர் அப்படின்னு எல்லாம் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காரு. bewildered beasts of burden அப்படின்னு சொல்லிட்டு. சுமை தூக்கும் விலங்குகள்னா அந்த கழுதைலாம் நீங்க எடுத்துக்கோங்க. இந்த வண்ணான் என்ன பண்ணுவான்னா, அவன் சுமை தூக்குறதுக்குன்னே அந்த கழுதை விளப்பான், தூக்கிட்டு போகணும்ல எல்லாத்தையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. சோ அதுக்காகவே அவன் அமைத்திருக்கின்றான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த உலக சுமைகளை தூக்குறதுன்னா என்ன? ஒரு விருப்பம் ஒரு பெரிய மூட்டைங்க தலைமையில இறக்கி வச்ச மாதிரிங்க. அது ஏமே யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அதாவது இங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அறியாமையில் மூழ்கினா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல நீ அனுபவிக்கணும்னு ஒரு சுகத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுற இல்ல. இந்த லைக்ஸ் அது ஏதோ ஒரு மோகம் ஒரு சுகத்தை தர்ற மாதிரி தருது, அதெல்லாம் விடு. பட் அது பின்னாடி என்ன பண்ணும்? எல்லாமே தாட்ஸ் மாயனே வச்சுக்கோ. அந்த தாட்ஸை வச்சு நீ சந்தோஷமா வாழ்றதுக்காக தானே தாட்ஸ் உற்பத்தி பண்ணணும். நீ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல சிக்கும் போது இது என்ன ஆகுதுன்னு யோசிச்சு பாரு. உன்னுடைய தாட்ஸ் பெரிய பேர்டனா இருக்கும்பா. இப்போ ஒரு விஷயத்தை நீ ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்க, ஆசைப்பட்ட செகண்ட்ல இருந்து எவ்வளவு பெரிய பேர்டன் வரும் தெரியுமா? இதனை எப்படியாவது அடையணும், அடையிறதுக்கு என்னென்னலாம். இப்போ ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோங்க, அவளை இன்ஸ்பயர் பண்ணணும். இன்ஸ்பயர் பண்றதுக்கு என்னென்னலாம் அவளுக்கு பிடிக்கும்னு ஆராய்ச்சி பண்ணணும். எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவளுக்காக நான் நடிக்கணும். இதெல்லாம் பேர்டன் தானேங்க. ஆனா லூசு பையனுக்கு தெரியாதுங்க. எனக்கே சொல்றேங்க, நான் கம்பெனி வச்சிருக்கும் போது கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ராப்பகலா உட்காந்துட்டு நான் டிசைன் போட்டுட்டு இருப்பேன். நாயா பேயா உழைப்பேன். சரியா? இங்க கடன் மேல கடன் போயிட்டு இருக்கோம். சுமைனா சுமை, தலைக்கு மேல சுமை இருக்கும். ஆனா லூசு பயலாட்டம் நான் நாளைக்கு கோடிக்கணக்குல சம்பாதிக்க போறேன்டா அப்படிங்கிற ஒரு மிதப்புல இந்த சுமையாவே ஃபீல் பண்ண மாட்டேங்க. அப்படித்தாங்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தலைக்கு மேல பேர்டனை ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு ஆனா அது சுமையாவே தெரியறது இல்லை. மோகம் கண்ணை மறைக்குது. ஒண்ணுக்கு பின்னாடி நாயா அலையிறான், ஆனா அது சுமையாவே அவனுக்கு தெரியறது இல்லை. எப்படிடா அப்படின்னா, சுமையா இருக்குன்றது எப்ப தெரியும் தெரியுமா? அந்த பொண்ணு 4-5 வருஷம் இவன் அலைஞ்ச பிறகு கூட கடைசியில அவன் டாட்டா கட்டிட்டு போயிட்டான்னா அப்ப தெரியுது இந்த மண்ணாங்கட்டிக்கு மொத்த சுமையும். உன்னை கொன்னுடுவேன், நான் உன்னை அழிச்சிடுவேன், ஆசிட ஊத்திடுவேன் அப்படின்னு இத்தனை நாளா நான் அலைஞ்சவன் கிறுக்கனா. நீதானே கிறுக்கனா அலைஞ்ச, அப்புறம் ஏன் அவளை குறை சொல்லிட்டு இருக்க? லூசு பையில, இத்தனை நாளா அலைஞ்சது உனக்கு சுகமா இருந்திருந்தா இப்ப ஏன்டா உனக்கு வலிக்குது? நீ எவ்வளவு பேர்டனா நீ இத்தனை நாள் அலைஞ்சிருந்தா இப்ப அந்த ரிசல்ட் கிடைக்கலன்றப்ப வலிக்குது. ஏன் நம்ம ஃபீல் பண்ண மாட்டேன்றோம் தான் தெரியல. சரியா? நான் கம்பெனி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து அந்த செகண்ட்ல க்ளோஸ் பண்ணிட்டு உட்காரும் போது பாத்தீங்கன்னா அவ்வளவுதானே, மனச்சுமைகள் அப்படியே டிராஸ்டிக்கா ரெடியூஸ் ஆகுது. எனக்கு கோடீஸ்வரன் ஆகணும்ன்ற ஆசையும் வேணாம், ஒரு மண்ணு வேணாண்டா, எனக்கு பணமே வேணாண்டா ஏன்னு நான் கம்பெனியை க்ளோஸ் பண்ணும்போது ஒரு இனம் பிரியாத ரிலாக்ஸேஷன். என்னடா, ஏன்னா அத்தனை நாள பெரிய மூட்டையை தூக்கி வச்சிருக்கேன்,
அந்த மூட்டையை இறக்கி வச்சா இப்படி இருக்கும். ஆனா தூக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த லூசு பயலுக்கு எனக்கு தெரியலங்க. தூக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நான் நல்லாத்தானே இருக்கேன், நல்லாத்தானே இருக்கேன்னு டயலாக் அடிச்சிட்டு இருக்கேன். அதை இறக்கி வச்சதுக்கு அப்புறம் பாடான்னு ஒரு ரிலாக்ஸேஷனை பார்த்தா உங்களுக்கு தெரியாதுங்க. இந்த ரிலாக்ஸேஷன் கொடுத்த சுகம் எனக்கு எந்த அளவுக்கு வேலை பார்த்ததுன்னா, ஆக்சுவலி கம்பெனி வச்சிட்டு இருக்கிற வரைக்கும் பேசிக்கலி ஐ எம் தி டிசைன் இன்ஜினியர். சரியா? அண்ணா வந்து ஜஸ்ட் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் மட்டும்தான் பார்த்துப்பாரு. நான் வந்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரியேட்டிவிட்டியா அந்த எந்திரத்தை கண்டுபிடிக்கும் அந்த முயற்சியில 99 100% பங்கும் என்னுடையதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஃபுல் டிசைன் டிபார்ட்மெண்ட் என்னுடையது. நான் தான் அந்த ஆய்வுகளை ஏற்படுத்துறேன், நான் தான் பண்றேன், எல்லாமே பண்றேன். அதெல்லாம் சுமையா பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுலாம் அப்ப தெரியல. வேற லெவலுக்கு நான் வந்து ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாமே உங்களுக்கு தெரியும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் அது எல்லாத்தையும் விட்டாச்சு. விட்டுட்டு ஹாய் அந்த ரிலாக்ஸேஷனை ஃபீல் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு 2 3 ஆஃபர் வருது. சரியா? ரொம்ப ரொம்ப சின்ன டிசைன். சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் பண்ண அந்த மெஷின் டிசைன்ல ஒரு 10% கூட கஷ்டம் இருக்காது. எனக்கு இருக்கிற அந்த நாலேஜுக்கும் டேலண்ட்டுக்கும் ஒரு 10% இல்லை 5% எஃபோர்ட் எடுத்தேன்னா அந்த டிசைனை நல்லா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட முடியும். சரியா? ஒரு புதிய கிரியேட்டிவிட்டியான ஒரு டிசைன் பண்ணணும். ஆஃபர் வரும். சரியா? ஆஃபர் வரும்போது என்னமோ என்ன சொல்றது, இந்த நெருப்பு முன்னாடி வந்தா நம்ம ஒரு 4 அடி பின்னாடி போவோம் இல்ல, இல்ல ஒரு பாம்பை பார்த்தோம்னா ஒரு 10 அடி டக்குன்னு நகர்ந்து போவோம்ல, அப்படி என் மனசு ஓடுது. எங்க அண்ணன் பார்த்து அரண்டு போயிட்டான். டேய், உனக்கு இதெல்லாம் மேட்ராடா, நீ என்னமா டிசைன் பண்ணுவ, எப்படி கிரியேட்டிவிட்டியா இருப்ப, இது ஒரு மேட்ரா நீ பண்ண மெஷினுக்கு, பண்ணிதான் ஹெல்ப் பண்ணி தான் பாரு, ஹெல்ப் பண்ணி கூட அவன் தான் கேட்கறாங்கல்ல அப்படின்னு பூபதி அண்ணாவே சொல்லுவாரு. அண்ணா ஆளவே ஐயா அண்ணாவே கேட்பாரு, டே இந்த மாதிரி ஒரு சின்ன டிசைன் எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு பூபதி அண்ணாவே கேட்பாரு சம்டைம்ஸ். அண்ணா தயவு செய்து ஆளவிடு, இந்த பக்கமே வந்துடாது, என் மைண்ட் டிசைன் பக்கம்லாம் இப்ப போகிறதுக்கு தயாரா இல்லை என்று சொல்லுகிறது என்றால், இப்ப நான் ரிலாக்ஸ்டா இப்ப இப்ப இருக்கிற மென்டாலிட்டிக்கு சொல்றேன். ஓரளவுக்கு ரிலாக்ஸா என்னால பண்ண முடியும்னா கூட போக மாட்டேங்குதுன்னா அப்ப எவ்வளவு லோட்ல பண்ணியிருந்தேன்னு அதாவது ஜஸ்ட் இந்த உலக சுமைகள்ல எந்த அளவுக்கு லூசுத்தனமா சுமையே இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த சுமைகளை இறக்கி வச்சு ஞானத்துக்கு வந்த பிறகுதானங்க தெரியுது இந்த இவ்வளவு பெரிய சுமைன்னு. அதனாலதானே ஞானதேவருக்கு கத்துன்னு கத்துற லூசு பையங்களா, அது சுமைடா, அதை ஏன்டா சுவைன்றீங்க, அது சுகம்ன்றீங்க, விஷயத்துல எங்கடா இருக்கு சுகம், சுமை சுமை சுமைன்னு ஃபீல் பண்ண சொல், ஃபீல் எங்க பண்றோம் நம்ம, இதை ஒரு முறை டேஸ்ட் பண்ணாதானங்க தெரியுது அது எவ்வளவு பெரிய சுமைன்னு. இதை டேஸ்ட் பண்ணாத வரைக்கும் அது சுமையாவே தெரியலன்னா என்ன கேவலமா இருக்குன்னு சேர்ந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஸ்லோகத்துல 2 விஷயமும் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. உலக சுமைகளை சுமப்பவன் அஜ்ஞானி, உலக சுகங்களை அனுபவிப்பவன் ஞானி, விளையாட்டை போல் அனுபவி, 2 அழகா சேர்த்து சொல்லிட்டாரு. மாயா விளையாட்டாக உலக சுகத்தை அனுபவிப்பவன் ஞானி, அண்ட் உண்மை என்று நம்பி உலக சுமைகளாக அனுபவிப்பவன் அஜ்ஞானி. எப்படிடா வாழ போற, நீயே டிசைட் பண்றான்னு கேட்டா, என்னங்க டிசைட் பண்ணணும், நம்ம டிசைட் பண்றதுக்கு என்ன இருக்கு, எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தானே இதை பேசிட்டு இருக்காரு. போன சாப்டர் ஃபுல்லா அவருடைய ஆதங்கம் எப்படி இருந்தது, ஏன்டா எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படிடா புலனின்பதுக்கு பின்னாடி போறீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கா இல்லையா? சோ நமக்காக எழுதப்பட்ட கீதை இது. நமக்குலாம் தெரியும், எல்லாமே தெரியும், நான் தான் பிரம்மம், நான் தான் அதிஷ்டானம், இங்கே என்னுடைய சச்சிதானந்த உணர்வே இங்கே உலகமாக மாயையாக தென்பட்டு கொண்டிருக்கின்றது, இந்த உலகம் வெறும் கனவை போல, இந்த உலகம் வெறும் கற்பனையை போல எண்ணங்களை உலகமாக பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றது. எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் லூசு பயலாட்டம் உலக சுமைகளை சுமந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம், கண்டிஷனல் லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம், வேண்டாமே, அதை விட்டுட்டு இந்த பக்கம் வாயே, பிரம்மம் என்று உணர்ந்து கொண்டு விளையாட்டாக நீ இந்த உலகத்தை அனுபவியே என்று அஷ்டாவகரர் அற்புதமாக அழைக்கின்றதாக நான் இந்த ஸ்லோகத்தை காண்கின்றேன். ஓகேவா? Truly, the yogi feels no excitement even at being established in that state which all the devas from Indra down yearn for disconsolately. இதுவும் சூப்பரான ஒரு ஸ்லோகங்க. நம்மளால என்னமா இருக்கான்னு பாருங்களேன். நீ ஒரு ஞானியா இருந்தா எப்படி இருப்பேன்னு யோசிங்க. இந்த கெத்து மண்ணாங்கட்டின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்றோம், கெத்தா வாழணும், நான் தான் பிரியவன்ன்ற ஃபீல்ல வாழணும், என்ன கெத்து, கெத்துன்னா எவ்வளவு சுகம் தெரியுமா, லூசுத்தனமா பேசிட்டு இருக்கோம்ல. இங்க பாருங்களேன் இந்த ஸ்லோகத்துல என்ன அழகா அமைச்சிருக்காருன்னு.
இந்திரன் முதலான தேவர்கள் அனைவரும் ஏக்கத்துடன் அடைய விரும்பும் இந்த உயர்ந்த நிலை. சரியா? பிரம்ம பாவம்ங்கிறது நம்ம சொர்க்கலோகத்துல இருக்கக்கூடிய இந்திரர்களும் தேவர்களுக்கும் கூட கிடைக்காதரா. இட் இஸ் சச் பதவி. எந்த பதவி? பிரம்ம பதவி. பிரம்ம பதவிங்கிறது என்னமோ இல்லை, நான் யாருங்கிறது தெரிஞ்சுட்டு வாழ்றது அப்படி ஒரு பெரிய பதவி. சரியா? ஏன்னா எல்லாம் பிளிஸ் ஆஃப் ஆல் பிளிஸ் நம்ம தானே. த ஹையஸ்ட் யார் இருக்க போறாங்க? நம்ம சொர்க்க சுகத்தையே நாய் வாந்தி எடுத்த அன்னத்தை போல் மதிப்பான் பிரம்மஞானி அப்படின்னா, அப்ப நாங்க எங்க இருக்கோம் அப்படின்றது யோசிச்சு பாருப்பா அப்படின்லாம் ஞானேஸ்வரியில சொல்லியிருக்கதை வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் குவைட் நேச்சுரலி அர்த்தம் இருக்குல்ல. இந்திரன் முதலான தேவர்கள் அனைவரும் ஏக்கத்துடன் அடைய விரும்பும் அந்த உயர்ந்த பதவியில் பேரன்ப நிலையில் நிலை பெற்றிருந்தாலும் ஒரு யோகி அதனால் எந்த ஒரு விசேஷ உணர்ச்சியோ அல்லது பெருமிதமோ கொள்வதில்லை. That's a key factor. அந்த ஈகோ இல்லாத சுகம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அது என்னமா இருக்கும் அப்படிங்கிறத ஃபீல் பண்றதே இல்லை. வாழ்க்கை பூரா ஈகோங்கிறது பெரிய சுமை. ஆனா அந்த ஈகோ விடுறதுக்கு எவனும் தயாரா இல்லை. ஈகோங்கிற அந்த பெரிய சுமையை தூக்கி வச்சிருக்கிறதுதான் நீ ஆசைப்படுறியே தவிர அந்த சுமையை இறக்கி வச்சா நீ எப்படி இருப்பு தெரியுமா? யூ ஆர் தி டாப்பஸ்ட் ஆஃப் ஆல் டாப். பட் அட் தி சேம் டைம் அந்த ஃபீலே உனக்கு இருக்காதுங்கிறாரு. நான் எப்படி தெரியுமா? நான் பெரிய ஆள் தெரியுமா? ஏங்க ஒருத்த கோடீஸ்வரனா வாழ்றான், வாழ்ந்துட்டு போ, பெரிய பதவி எல்லாம் வச்சிருக்க. அப்போ நீ சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? நீ என்னதுல இருப்ப? நீ கெத்துல இருப்ப. இப்போ நீ ஏழையா இருக்கும்போது எவனாவது உன்னை திட்டிட்டு போயிட்டான்னா, நீ எந்த பதவியிலும் இல்லாம இருக்கும்போது உனக்கு அந்த எந்த கெத்தும் இல்லாம இருக்கு. கெத்துன்றது என்ன? நீ எந்த ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கும்போது எவனாவது உன்னை திட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சரி போ விடு அப்படின்னு ஈஸியா எடுத்துப்ப. ஆனா ஃபுல் கெத்து உச்சகட்டத்தில் இருக்கும்போது போடா லூசுன்னு நான் ஒரு லூசு, சரியா, ஒரு லூசு போயிட்டு அவனை போயிட்டு போடா லூசு அப்படின்னு சொல்லிட்டா கூட நூலாயிடுவாங்க. என்ன மண்ணாங்கட்டி கெத்த வச்சு நீ வாடுற? கெத்த உனக்கு சந்தோஷத்தையா கொடுக்குது? எவனோ ஒரு லூசு பைய உன்னை லூசுன்னு சொன்னா தாங்க முடியல இல்ல. எல்லாவனும் நீங்க பெரியவங்க, நீங்க கிரேட்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் தானே உனக்கு கிக்கு. அப்ப எவ்வளவு பெரிய மூட்டடா தூக்கி வச்சிருக்க ஈகோங்கிற மூட்டைய. அப்ப எந்த நேரத்துல என்ன வேணா நடக்கலாம்ல. எல்லாரும் உன்னை பாராட்டிட்டே இருப்பாங்க, ஏதாவது கேரண்டி இருக்கா? சோ இந்த ஒரு சின்ன உண்மையை கூட புரிஞ்சுக்க முடியல. அதாவது எந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு பாருங்க. இந்திரன் முதலான தேவர்கள் அனைவரும் ஏக்கத்துடன் அடைய விரும்பும் உயர்ந்த பதவி பிரம்ம பதவி, பெரின்ப பதவி. அதான அடைஞ்ச பிறகும் கூட ஒரு யோகி அதனால் எந்த ஒரு விசேஷ உணர்ச்சியோ அல்லது பெருமிதமோ கொள்வதில்லை. கெத்தே இல்லாத வாழ்க்கைங்கிறது எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறத தயவு செய்து யோசிச்சு பாருங்க. ஏங்க நீங்க கெத்து இல்லைன்னா நீங்க இறங்கி வருவேங்க எல்லாத்துக்கும் 100%. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஒரு கொடுமைன்னா, எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, கெத்தா வாழ்றது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏங்குறோமா அல்லது கெத்து இல்லாத வாழ்வனை பார்த்து ஏங்குறோமா? எந்த அளவுக்கு கேவலமா நம்ம ரெண்டுலயுமே வாழ்றோம்னு பாருங்களேன். அதாவது ஒருத்தன் 100 ரோல்ஸ் ராய் காரை வச்சுக்கிட்டு ஜம்முன்னு பயணி வந்தான்னா ஆன்னு வாயை பிளந்து பாக்குறது, அண்ணாந்து பாக்குறது, என்னமா வாழ்றான்டா, சே என்ன என்ன கெத்து பாத்தியாடா, டேய் பாடுறா அவனுக்கு பின்னாடி எத்தனை பெண்கள், எத்தனை பதவிகள், எத்தனை பேர் போறாங்க, அப்போ வாழ்ந்தா இப்படித்தாண்டா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுற இல்ல. ஆனா உங்ககிட்ட அம்பரீஷன் கதையை கேட்டா அதுக்கும் ஆசைப்படுறேன், என்ன லூசா? அப்படித்தானுங்க நம்ம இருக்கோம். ஏன்னா கெத்தான வாழ்க்கையில சுகம் இல்லைன்னு தெரிஞ்சா அம்பரீஷன் கதையில நீ கேக்குற. அம்பரீஷன் கதை கேட்கும்போது பாத்தீங்கன்னா, கண்ணனின் அருள் பெற்றவன், கண்ணனின் சக்கரத்தையே ஆயுதமாக வைத்துக் கொண்டிருப்பவன், அப்பேற்பட்டவன் இத்தனுக்கும் செய்யாத தவறிற்கு ஒரு சாபம் கொடுக்கும் போதும் அவன் அகங்காரமே இல்லாமல் பதறி துடித்து கொண்டு அவன் அகங்காரமின்றி அவன் படுகின்ற அந்த பாட்டை எல்லாம் பார்க்கும்போது நம்ம கண்ணில இருந்து தாரதாரியா கண்ணீர் வருது. ஏன் வருதுன்னா, வாழ்ந்தா இப்படித்தானடா வாழணும், கெத்தே இல்லாம வாழறான், எப்படிடா இவனால வாழ முடியுது? சொல்றே இல்ல, அம்பரீஷனை பார்த்து சொல்றே இல்ல. இப்படி நீ சொன்னேன்னா அடுத்து என்ன செய்யணும்? 10 ரோல்ஸ் ராய் 100 ரோல்ஸ் ராய் காசை வச்சுக்கிட்டு கார்ல கெத்தா போறவனை பார்த்தா சீனல்ல தோணணும், வாழ்க்கை என்ன இது வாழ்க்கைடா, எவ்வளவு உச்சத்துல இருந்தாலும் அவன் கெத்தே இல்லாம வாழ்றானே அதுதானடா வாழ்க்கை. நீ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கெத்தா வாழ்றது ஒரு வாழ்க்கையா? ஃபீல் பண்ணணுமா இல்லையா? ஃபீலே பண்றது இல்ல. கெத்து எதுன்னே நமக்கு தெரியலங்க.
நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்த லிங்கா அப்படின்னு ஒரு படம், அதுல பணக்காரன் எல்லாத்தையுமே இழந்துடுவான் மக்களுக்காக. அப்போ ஒரு ஃபீல் வருதுல்ல உனக்கு, ச்சே மனுஷன்னா இவன் தான் மனுஷன். அப்போ எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டிட்டு இருக்கிறவனை பார்த்தும் நீ ஏங்குற, எல்லாத்தையும் இழந்துட்டு மக்களுக்காக வாழ்றவனைய பார்த்தும் ஏங்குற. என்னதான் ஸ்டேட்ல நம்ம இருக்கோம் தெரியல. இப்போ அந்த காமராஜர் இருந்தார், அவர் சாகும்போது அவருடைய சொத்து மதிப்பு 200 ரூபாய் 300 ரூபாய் இருந்தது. அப்படியே உனக்கு ஒரு ஃபீல் வருது இல்ல? அப்ப அதுதானடா ரியல் கெத்து. அதை ஃபீல் பண்றதே இல்லை நம்ம. சரியா? அதே மாதிரி ஒரு முதலமைச்சராக இருந்தார், ஆனால் அவர் பஸ்ஸில் பயணம் செய்கிறார். அவர் பைசைக்கிள் மட்டுமே வைத்திருக்கிறார். அவர் நினைத்தால் எத்தனை கோடிகள் வேண்டுமானாலும் எத்தனை கார்களில் பயணிக்கலாம். ஆனால் அவர் பைசைக்கிள்ல போறாரு. கேட்டா சந்தோஷமா தானே இருக்கு. அந்த கெத்து இல்லாம வாழ்றது தானங்க ரியல் கெத்து. அது ஏன் நமக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப கெத்து இல்லாம வாழ்றதுதான் கெத்துன்னு ஒரு சைடு புரியுது, கெத்தோட வாழ்றதுதான் கெத்துன்னு இன்னொரு சைடும் புரிஞ்சா அப்புறம் என்னத்தை கட்டிட்டல. திஸ் இஸ் வாட் இட்ஸ் ஹேப்பனிங் ஹியர். இப்ப இங்க நம்ம இந்த விஷயத்தை கேட்கும் போது நமக்குள்ள ஒரு பூரிப்பு வரணுமா இல்லையா? எவனுக்காவது வந்துட்டு போட்டு நமக்கு ஞான சாதகனுக்கு என்ன வரணும்? என்ன லெவல்ல இருந்தாலும் அங்க கெத்து இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. சோ எந்த லெவல்? இந்திரன் முதலான தேவர்கள் அனைவரும் இயக்கத்துடன் அடைய விரும்பும் உயர்ந்த பதவி. ஆனால் அந்த பதவியை அடைந்த யோகி அதனால் ஒரு விசேஷ உணர்ச்சியோ அல்லது பெருமிதமோ கொள்வதில்லை. துளியோடு கூட ஒரு கெத்தா ஃபீல் பண்ண மாட்டான்னா என்ன, அதுதான் ரியல் கெத்து. இந்த ஃபீல் நமக்கு வரணும்ல. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ ஞானி எப்படி இருப்பான் அப்படின்னா, ஹையஸ்ட் ஆஃப் ஹையர்ல டாப்ல இருந்தா கூட டாப்ல இருக்கேங்கிற ஃபீலிங்கே இல்லாம இருப்பான். கெத்தே இல்லாம வாழக்கூடிய ஒரு அற்புதமான நிலை உன்னிடம் இருக்கும். அதை ஃபீல் பண்ண அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப பிகினர்ஸா இருக்கக்கூடியவங்களுக்கு வேணா கெத்து மட்டுமே சுகம் அப்படின்னு. கெத்து இல்லாத கெத்துன்னா எவ்வளவு பெரிய கெத்துங்கிறது நமக்கு தெரியும்ல. அம்பரீஷன் கதையை கேட்கும்போது நீ அலற இல்ல, அப்ப அந்த கெத்து உனக்கு பிடிக்குது இல்ல, அப்ப அது மாதிரி வாழ. அந்த கெத்தோட நீ வாழறதுக்கு நீ ஏன் ட்ரை பண்ணக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை நமக்கு இந்த ஸ்லோகத்துல பதிவிடுகிறார் என்று புரிந்து கொள்வோம். Next, he who has known that is untouched within by good deeds or bad, just as the sky is not touched by smoke, however much it may appear to be. இந்த ஸ்லோகம் தான் ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான ஸ்லோகம், ரிஸ்கியான ஒரு ஸ்லோகம். அது முழுமையான பிரம்மஞானிக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு ஸ்லோகம். ஆனால் அதை பார்க்கும் போதாவது உனக்கு ஒரு அந்த ஞான தாகம், முமுட்சத்துவம் என்று அழைக்கப்படுகின்ற மோட்ச இச்சை உனக்குள் வர வேண்டும், வருகிறதா என்று பாருங்க. ஓகேவா? அந்த பரம்பொருளை அறிந்தவனை நற்செயல்களோ அல்லது தீய செயல்களோ உள்ளுக்குள் தீண்டுவதில்லை. வானத்தில் புகை சூழ்ந்திருப்பதை போல் தோன்றினாலும் அந்த புகை வானத்தை எப்படி பாதிப்பதில்லையோ அது போலவே இதுவும். இந்த இடத்துல ரெண்டுமே நீங்க எடுத்துக்கோங்க. அதாவது untouched within by good deeds or bad அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது இப்ப நான் தான் ஞானின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பரம்பொருளாக நான் இருக்கிறேன். சரியா? நான் என்னை பரம்பொருள் என்று உணர்ந்து விட்டேன். ஓகேவா? இப்ப நற்செயல்களோ தீய செயல்களோ உள்ளுக்குள் தீண்டுவதில்லைன்னு ஜென்ரலா கொடுத்துட்டாரு. இந்த ஜென்ரலா கொடுக்கறத நான் ரெண்டாவே சேர்ந்து எடுத்துக்க போறேன். எப்படி எடுத்துக்க போறேன்? யாராவது எனக்கு நற்செயல்கள் செய்தால் அல்லது யாராவது எனக்கு தீய செயல்களை செய்தால், ஓகேவா, இது ஒரு ஆஸ்பெக்டா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நான் நற்செயல்களை செய்து கொண்டிருந்தால் அல்லது நான் இந்த உடம்புன்னு வச்சுக்கணும். நான் பரம்பொருள் ஆயிடுச்சு. சரியா? அப்போ இந்த பரம்பொருள் ஆனதுக்கு அப்புறம் இங்கே இந்த உடம்பு நற்செயல்களை செய்து கொண்டிருந்தால், இந்த உடம்பு தீய செயல்களை செய்து கொண்டிருந்தால், நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நான் பரம்பொருளா இருக்கும்போது இந்த எல்லா உடம்பும் நானா தான் ஆயிட்டேன். அப்போ யாராவது எனக்கு நற்செயல்களை செய்து கொண்டிருந்தால் அப்படின்னு சொல்லும் போதே இங்கே நற்செயல்களை செய்பவனும் நான், அனுபவிக்கப்படுபவனும் நான். யாராவது எனக்கு தீய செயல்களை செய்தார் அப்படின்னு சொல்லும் போதே தீய செயல்களை செய்பவனும் நான், தீய செயல்களை அனுபவிப்பதும் நான். அது ஆல்ரெடி வந்துருச்சு அதுலயே. ஜஸ்ட் பெட்டரா புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன்.
இந்த ஜீவன் அப்படிங்கிற அந்த உடம்பை மையமா வச்சு நான் பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலா புறம்பொருள் கண்ணத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லா உடம்புமே நான் தானே. அப்போ நற்செயல் தீய செயல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாலே அப்ப நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? எல்லாத்தையும் பண்றது நான் தானே. அப்போ அனுபவிக்கவனாகவும் அனுபவிக்கப்படும் பொருளாகவும் திருப்படிகளாகவும் இருப்பது நான் அல்லவோ. அந்த ஃபீல்ட்ல இருந்து நம்ம இதை புரிஞ்சுக்கலாம் டைரக்டா. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பிரிச்சு பார்க்கணுன்றதுக்காக ஒரு ஜீவன் கண்ணோட்டத்துல இருந்து சொல்றேன். இந்த ஜீவனுக்கு யார் என்ன நல்லது செய்தாலும், இந்த ஜீவனுக்கு யார் என்ன கெட்டது செய்தாலும் உள்ளுக்குள் தீண்டுவதில்லை. We are untouched by it. Just feel itங்க. ஜஸ்ட் இந்த ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியுது அவங்களால. என்ன நடந்தாலும் சந்தோஷம்தான் அப்படிங்கிறது. அந்த பாட்டு என்னடா, என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன். ஆத்மா இருக்கு, வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன். உயிரினா ஆத்மா தானே. என்ன நான் உணர்ந்துட்டேன்டா, சோ நான் சந்தோஷமா தான் இருப்பேன். சோ அந்த ஃபீல் தானேங்க. என்ன வேணா நடக்கட்டும், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இல்லையா? எவனுக்கு இது புரிய மாட்டேங்குதே இல்லை. நற்செயல்களோ தீய செயல்களோ என்ன வேணா நடக்கட்டும்டா, நான் சந்தோஷமா தானே இருக்க போறேன். ஏன் இந்த ஃபீலே நமக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஜீவன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த ஆஸ்பெக்ட் எடுத்துக்கிறேன். லெட் வாட் ஆர் ஹேப்பன்ஸ் இன் அண்ட் அரௌண்ட் யூ. உன்னை சுத்தி நம்ம இதை வந்து பாரதியின் அச்சமில்லை சாங்ஸ்ல இருந்து பேசியிருப்போம், ஞாபகம் இருக்கா? என்ன சொல்லுவோம்? இஜகத்தில் உள்ளோரில் நாம் எதிர்த்து நின்ற போதிலும், பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும், துச்சம் என்று எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும், கட்சணிந்த கொங்கை மாதர் கண்கள் வீசி நின்ற போதிலும், பச்சையோ அணிந்த வேறு படைகள் எதிர்த்து வந்த போதிலும், நச்சை கொணர்ந்து நண்பனே வாயில் ஓட்டும் போதிலும், உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும், இதை விட என்னங்க சொல்றது? ஏங்க, இவ்வளவு நடந்தாலும் 100% ஹாப்பி என்னால இருக்க முடியும் அப்படின்னா வேற என்னங்க வேணும்? இதை விட ஒரு கெத்தான வேலை என்ன? கெத்துக்கு ஆசைப்பட்டாலும் இந்த கெத்துக்கு தானங்க ஆசைப்படணும். புரியல? இப்படி ஒரு அற்புதமான பாக்கியம் நமக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றான். அதை அறியாமல் லூசுத்தனமா வாழ்ந்துட்டு இருக்குமே என்ற ஃபீல் வரணுமா இல்லையா? எந்த அளவுக்கு அழகா சொல்லியிருக்காரு. பரம்பொருளை அறிந்தவன் நற்செயல்களோ தீய செயல்களோ உள்ளுக்குள் தீண்டுவதில்லை. ஒரு ஆஸ்பெக்ட் சொல்லிட்டேன்னா இன்னொரு ஆஸ்பெக்ட் சொல்றேன். இப்போ நான் வில்லனா வேஷம் போட்டாலும், நான் ஹீரோவா வேஷம் போட்டாலும் ரெண்டுமே பிளிஸ். என்னடா சொல்ற? எஸ், யூ கேன் என்ஜாய் தி வே யூ லைக். நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. நீ பிரம்மத்தை உணர்ந்து விட்டாய். நீ ஹீரோயிக் ஆக்ஷன் மட்டும்தான் பண்ணணும்ன்ற கட்டாயம் இல்லை. நீ வில்லன் ஆக்ஷன் மட்டும்தான் பண்ணணும்ன்ற கட்டாயம் இல்லை. நீ என்ன ஆக்ஷன் வேணா பைத்தியக்காரனா வேஷம் போட்டு கூட தெரியலாம். நீ எப்படி வேணா இந்த உலகத்துல வலம் வரலாம்டா. உன்னை எதுவுமே அதை பண்ணிட முடியாதுடா. What a kind of feel it is. புரியுதா? அப்புறம் கூட நாம வானத்தில் புகை சூழ்ந்திருப்பது போல் தோன்றினாலும் அந்த புகை வானத்தை எப்படி பாதிப்பதில்லையோ அது போலவே இதுவும் அல்லவா. ஸோ எக்ஸாம்பிள் ஒன்று சூப்பராக கொடுத்துருக்காரு. புகை புகை வந்து பயங்கரமா வானத்தை மூடிட்டு இருக்கு. அது வந்து வானத்தை டச் பண்ணுமா? ஒரு புகை வந்து ஃபுல்லா அப்படியே வானத்தை மூடிக்கிச்சு அப்படின்னா, ஆகாயத்தை மூடிக்கிச்சு அப்படின்னா ஆகாயத்துக்கு கஷ்டம் வருமா? வராதுல்ல. அந்த மாதிரி தாண்டா உனக்கு 1000 பேர் நன்மை செஞ்சாலும் சரி, 1000 பேர் தீமை செஞ்சாலும் சரி, உன்னை 100 பேர் கொஞ்சினாலும் சரி, 100 பேர் அடிச்சு உதச்சு மிதிச்சாலும் சரி, நீ 100% அன்அஃபெக்டடா இருக்க முடியும். இமேஜின் பண்ண முடியுதா? வாழ்க்கைன்னா அதுதானடா வாழ்க்கை. என்ன வேணா நடக்கட்டு நான் சந்தோஷமா இருப்பேன். பாக்குறதுக்கு நல்லா தானே இருக்கு. ஒரு டான்ஸ் கிளாஸ் இல்லைன்னா உட்காந்து அழுதுட்டு இருக்க. அந்த பாட்டு படிக்கிறதுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? என்ன வேணா நடக்கட்டும் சந்தோஷமா இருப்பேன். பாட்டு படிக்கும்போது மட்டும் படிப்பீங்க. ஒரு டான்ஸ் கிளாஸ் இல்லைன்னா ஏன்னு உட்காந்து எழுதுருவீங்களா? புரியுதா? அந்த கெத்து ஏன் புரிய மாட்டேங்குது? அந்த பாட்டு படிக்கிறவன் பார்க்கும்போது ஒரு கெத்தா இருக்கா இல்லையா?
உசுர் இருக்கு, வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன் சொன்னானா இல்லையா? பாடு. ஆனா இருக்கியா அந்த மாதிரியே? சோ அதுதான் இந்த ஸ்லோகத்துல அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. நற்செயல்களோ தீய செயல்களையோ அவனை ஒன்றும் செய்துவிட முடியாது. அதுக்கு அர்த்தம் என்ன? என்ன நடந்தாலும் என்ன அசைக்க முடியாது. what a kind of feel it is. புரியுதா? எக்ஸாம்பிள் என்ன சொல்றாரு? புகை மண்டலம் சூழ்ந்து விட்டதா ஆகாயத்துல, ஐயோன்னு சொல்ல போகுதா? இல்ல இந்த புகையே இல்லாம அப்படியே கிளியர்னா இருக்கு ஆகாயத்துல, செம்மையா இருக்கு அப்படின்னு அதை ஃபீல் பண்ண போகுதா? That whatever appears here, is it not enjoying it? ஆல் இஸ் டேஸ்ட்னு உட்காந்து ஒரு தடவை கிளாஸ் கேட்பீங்க, எல்லாத்தையும் ஃப்ரெண்டா பார்க்கணும், எனிமேட்டையும் என்ஜாய் பண்ணணும்னு பேசுவீங்க. ஆனா என்னத்தையாவது ஒன்றில் மட்டும் அடிக்ட் ஆகிட்டு செத்து சொன்னா போயிட்டு இருப்பீங்க. இதுதானே வாழ்க்கை. புரியுதா? ஸோ இட் இஸ் சச் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. புரிஞ்சுக்கோங்க, என்ன நடந்தாலும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம். இதுல என்னன்னா, ஞானியா இருந்தா நிறைய பேருக்கு லூசு பசங்க ஞானியானா கஷ்டமா இருக்கும், நான் கொஞ்ச நாளைக்கு இதை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா ஞானி ஆகிக்கிட்டுமா, இன்னொரு 10 வருஷம் வந்து கொஞ்சம் இந்த வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் ஞானி ஆகிக்கிட்டுமா இப்படின்னு ஒரு கேள்வி வேற கேட்குறீங்க. இது கேட்கறது எப்படி இருக்கு? ஏங்க, கொஞ்ச நாளைக்கு நரகத்துல இருந்துட்டு அப்புறமா சொர்க்கத்துக்கு வர்றேன்னு என்ன அவசரம், வயசா ஆயிடுச்சு, என்னமோ நாங்க நரகத்துக்கு கூப்பிடுற மாதிரியே ஒரு ஃபீல் பண்றீங்களே எப்படி? இது உங்களுக்கு சொர்க்கமா தெரியுது, நரகம் உங்களுக்கு சொர்க்கமா தெரிஞ்சா பின்ன அப்படித்தான் இருக்கும். அதை விட கொடுமை என்னன்னா, அழுதுகிட்டே சொல்றான் இதை விட்டு வரமாட்டேன். லூசு பையிலே இது அழுகான்னு தெரியுது இல்ல, வாடா சிரிக்கிறதுக்கு. நான் அழுது பழகிட்டேன், என்னால அழாம இருக்க முடியாது இல்ல, அதனால எங்கேயும் கொஞ்ச நாள் இருந்துகிட்டோமா இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருந்தா என்ன பண்றது? அதாவது இந்த உலகத்தை அவர் என்ன சொல்றாருன்னா, உலக இன்பம்னு சொன்னேன்னா மிதிச்சிடுவேங்கிறாரு. யார? லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல. அது சுமைடா, உலக சுமை. உலக இன்பத்தை அனுபவிக்கணும்னா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம இருக்கும்போது மட்டும்தான்டா அது கிடைக்கும். அது எப்படி? உனக்கு ஒரு பெரிய டவுட். ஆக்ஷன் டிஸ்லைக்ஸ் உங்களுக்கு இல்ல, நீங்க என்ன சுகத்திலேயா இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வேற கேட்குற. சரியா? சுகங்கிறது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. வெளியில பயங்கரமா குதிச்சு டான்ஸ் ஆடினா, இல்ல உங்களை மாதிரி வந்து லடாக்குக்கும் அங்கேயும் இந்த ஊரலையும் ஓடிக்கிட்டு இருந்தா அது சுகம். சுகங்கிறது உள்ளுக்குள்ள இருக்குடா. வெளியில 10 எரிஞ்சிட்டு இருந்தாலும் உள்ள சந்தோஷமா ஒருத்தன் இருக்க முடியும்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்கிறது யாருக்கு தெரியும்? அதை அனுபவிக்கிறது மட்டும்தான் தெரியும். வெளியில குதிக்கிறவன் தான் சுகமா இருக்கான் அப்படின்னு நினைச்சா அது 100% பைத்தியக்காரத்தனம். ஆனா உலக சுமைகளை கண்டு நீ உலக சுகங்கள் என்று நினைக்கின்றாய். ஒருத்தன் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுக்கிட்டு, காரு பங்களா எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான், அவனை பார்த்தா ஏக்கம் வருது உனக்கு, வருதா இல்லையா? ஏக்கம் வருதா வரலையா? வரல. ஒரு கெத்தே இல்லாம ஒருத்தன் வாழ்றான்டா, அவனை பார்த்தா பிடிக்குமா? செம்ம கெத்தா வாழ்றான் ஒருத்தன், அவனை பார்த்தா பிடிக்குமா? உனக்கு என்ன பிடிக்கும்? கெத்துன்னா என்ன சொல்றேன்னா, பெரிய பதவி, புகழ், எல்லாமே இருக்கு. எந்த சாரு? ரெமோ சார் யாரு? அந்த மாதிரி இருக்கணும். இல்ல இப்ப வேர்ல்டு டான்ஸா, வேர்ல்ட் ஆஃப் டான்ஸ்ல போயிட்டு நம்பர் 1 ஆகணும், அதுதானே கெத்து. அங்க பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு கெத்து வருது இல்ல, புரியுதா? அந்த கெத்து அப்படிங்கிறது ஒரு சைடு பிடிக்குது. சரியா? அடுத்து நான் என்ன சொல்றேன், அம்பரீஷன் கதையை சொல்றேன். அந்த அம்பரீஷன் கதையில கண்ணனையே நம்மால் அடிமையா வச்சிருக்கான். அண்ணனே சக்கரத்தை கொடுத்துட்டு போயிட்டான், நீ என்ன சொன்னாலும் செய்வேன்னு கண்ணன் காத்திருக்கான். என்ன கெத்துது. ஆனா அவன் கெத்து இருந்தது அவன்கிட்ட. அவன் என்னடான்னா அதல பாதாளத்துல இறங்குறான். தவறே பண்ணல, தவறே பண்ணாத விஷயத்துக்கு கூட அவன் கெத்தே இல்லாம காலில் விழுறான்.
முனிவர் காலில் விழுறான். இதை பார்த்தா உனக்கு கிக்கா இருக்கா, கெத்தா வாழ்றது கிக்கா இருக்கா? ம் வாழ்ந்தா அம்பரீஷனா வாழணும்னு ஆசையும் வருது, ஆனா வேர்ல்ட் ஆஃப் டான்ஸ் மாதிரியும் வரணும்னு ஆசை வருது. அதுதான் எனக்கு ஏன் புரியல. ஒண்ணு இந்த சைடு வரணும், இல்லைன்னா இந்த சைடு வரணும். எனக்கு அதுவும் வேணும் இதுவும் வேணும்னா எப்படி கிடைக்கும்? அண்ணா அதுவும் வேணும் இதுவும் வேணும் அப்படின்லாம் அப்படி அப்படி நினைக்கல. அது 60 இது 40 அப்படின்னு இருக்கு. அந்த கெத்தா வாட்டர் 60 இருக்கு, அம்பரீஷன் மாதிரி 40-30 தான் இருக்கு. அப்படியா? ஆமாண்ணா, அதுதானே. இப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அது ஆசைப்படும் போது அதுல இருந்து நம்ம இன்ஃபுளுன்ஸ் ஆயிடும்ல. அதுதான் கெத்து கெத்துன்னு மனசுல போய் பதிஞ்சிருதுல. அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு நம்மளுக்குன்னு ஒரு ஒரு ஆசை வந்துருதுல. அம்பரீஷன் நான் நினைவுலதான் இருக்கு. இது கண்ணார பாக்குறேன், கண்ணால அனுபவிக்கிறேன், நேர்ல இருக்குல்ல, இத்தனை விஷயம் நடக்குல்ல. அது சரி. சரி, எனிவே ஏதாவது தெளிவா இனிமே அம்பரீஷன்ல மட்டும் கெத்தா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அந்த பாட்டி 50 ஆக்கி 60 ஆக்கி 70 ஆக்கி, சரியா? சரி, அடுத்த ஸ்லோகம் தான் வேற லெவல்னு ஒண்ணு சொல்லியிருக்கு. என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறது சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டேனா. அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது. நீங்க ஞானி ஆனதுக்கு அப்புறம், ஓகேவா? அப்படியாவது ஞானி ஆகணும்னு ஆசை வரணும்ன்றதுக்காக சொல்லிட்டு இருக்கேன், சரியா? ஞானி ஆனதுக்கு அப்புறம் நீ என்ன வேஷம் வேணா போடலாங்கிற, நீ வில்லத்தனம் பண்ணலாங்கிறார். கண்ணனை மாதிரி 100 பேரை வச்சுக்கலாங்கிறாரு. புரியுதா? இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? வேடிக்கை காட்ட எண்ணி கூட புலன்களுக்கு செல்லம் கொடுக்காதேன்னு பேசிட்டு இருக்கேன். கஷ்டம். ஆனா ஞானி ஆயிட்டேன்னா 100 பேரை கூட போலாமா, 100 பேரை கொலை பண்ணலாமா, நீ நல்லவனாவும் இருக்கலாமா கெட்டவனாவும் இருக்கலாமா, என்ன வேணா பண்ணலாங்கிறாரு. அடுத்து என்ன வேணா உனக்கு நடந்தா நீ சந்தோஷமா இருப்ப, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட், நீ என்ன பண்ணாலும் பண்ணலாம். 100% அன்கண்டிஷனல் இன் யுவர் லைஃப். இப்ப 100 கண்டிஷன் போடுறோம்ல, இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும், மாமனே சொல்லிட்டு இருக்கேன்ல. ஆனா நீ ஞானி ஆனதுக்கு அப்புறம் ஒரு கண்டிஷனும் போட மாட்டேன். அப்பயாவது நீ ஆசைப்பட்டு தொலைலாம்ல. 100% அன்கண்டிஷனல் லைஃப். அப்ப ஞான மேல ஆசை வரணும்ல. புரியுதா? இந்த 2 பாயிண்ட்டுமே இங்க சொல்லியிருக்காரு. நற்செயல்களோ தீய செயல்களோ என்ன வேணா பண்ணிக்கோ, நீ யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு, இந்த உலகம் வெறும் உன் கற்பனையாலான மாயைன்னு புரிஞ்சுக்கிட்டு, இது ஒரு மண்ணாங்கட்டி இல்லை, என் பிரம்ம சுகம்தான், இதிலே சுகமா பிரதிபலிக்க போறேன், துக்கமா பிரதிபலிக்க போறேன், நல்லவனா பிரதிபலிக்க போறேன், கெட்டவனா பிரதிபலிக்க போறேன், நான் தாண்டா எல்லாம், இங்க எல்லாமே நான். இந்த அற்புத ஞானம் வந்ததுக்கு அப்புறம் you are going to be like this unconditional. இதுக்கு அப்புறமா தான் ஆசை வரணும். இது நீங்க பண்ணுங்கன்றதுக்காக சொல்லல, என்ன வேணா பண்ணுங்கன்னு. ஞானி ஆனா இப்படி பண்ணலான்னு கண்டிஷன் கொடுத்துருக்கேன்னா அப்ப ஞானம்ங்கிறது எவ்வளவு ஒரு உசந்தது, அந்த ஃபீலை டெவலப் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். புரிஞ்சிருச்சா? சரி, இந்த ஸ்லோகத்துல அதுதான் மெயின் பாயிண்டா சொல்லப்பட்டிருக்கு. இனி அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். Who can prevent the great souled person who has known this whole world as himself from living as he pleases, living as his pleases? அதாவது இந்த உலகம் முழுவதையுமே தனது வடிவமாக உணர்ந்த அந்த மகாத்மாவை அவரது விருப்பப்படி வாழ்வதிலிருந்து எவரால் தடுக்க முடியும்? சேம் போன ஸ்லோகத்துல சொன்னதே தான். ஒரு பஞ்ச் கிடைக்குதா? விருப்பப்படி வாழ்றத தடுக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒரு சக்தியும் கிடையாது. நீ விருப்பப்படி வாழலாம்னா அதுதானே துடிச்சுக்கிட்டு இருக்க. என் இஷ்டத்துக்கு வாழணும், சுதந்திரமா வாழ்ந்தணும், இண்டிபெண்டா வாழணும், எதை பத்தியும் கவலைப்படாத, நினைச்சதெல்லாம் செய்யணும் ஆசைப்படுற இல்ல, அது நடக்கும் நீ ஞானியானா. ஞானம்னா என்ன? அதையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. இந்த உலகம் முழுவதையுமே உனது வடிவமாகவே உணர்ந்த நீ மகாத்மாவாக மாறிவிட்டார். இந்த ஒட்டுமொத்த உலகமும் எனது கற்பனையாலான வெறும் மாய தோற்றம் என்பதை நீ புரிந்து கொண்டால் அப்போ நீ என்ன வேணா பண்ணலாம். இதை தடுக்கும் சக்தி எவருக்குமே கிடையாது. ஏன்னா இருக்கிறது நீ மட்டும்தானே. பிரம்ம ஞானத்துல நீ மட்டும்தான் இருப்ப. நீ இந்த பாக்குறது எல்லாமே உன் கற்பனையா நீ பார்க்க ஆரம்பிச்சிடுற. அப்ப நீ என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது நீ இல்ல, இந்த கற்பனா கதாபாத்திரங்கள் இருக்கு இல்லையா, இந்த எல்லா கற்பனா கதாபாத்திரங்களும் நீயாம மாறிடுற.
எத்தனைக்குள்ளும் எது வேணா எப்ப வேணா என்ன வேணா நீ பண்ணலாம், எல்லாமே பிளிஸ் பிளிஸ் பிளிஸ தவிர ஒண்ணுமே. அது அந்த ரேஞ்சுக்கு புரியல என்னாலும். நினைச்சதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் இல்ல, சந்தோஷமா இருக்கணும்ல, சுதந்திரமா இருந்தாலும் சந்தோஷமா வர முடியும். அந்த சுதந்திரம் என்பது அன்கண்டிஷனல் லைஃப்ல தான் இருக்கு. அன்கண்டிஷனல் லைஃப்ன்றது ஞானத்துல மட்டும்தான் இருக்கு. நீ ஒரு ஆசைப்பட்டு ஒரு கண்டிஷனுக்குள்ள போயிட்டே அப்படின்னா அப்புறம் சிக்கி சின்ன பின்னமாக வேண்டியதான். எந்த ஆசையும் இல்லாமல் விருப்பு வெறுப்புகளை துடைக்கும் போது யூ ஆர் பிகமிங் அன்கண்டிஷனல். மோர் அண்ட் மோர், அதாவது எந்த அளவுக்கு லைக்ஸ்ல போறோமோ அந்த அளவுக்கு நம்ம சிறைக்குள்ளே செல்கின்றோம் என்பதை உணர வேண்டும். எந்த அளவுக்கு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை விடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரீடம்குள்ள போறோம் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணணும். சரியா? இப்போ ஃப்ரீடமான ஒருத்தன் மட்டும்தான் அவன் விருப்பப்படி வாழ்வதை எவரால் தடுக்க முடியுங்கிற விஷயம் வருது. ஆனா அந்த ஃப்ரீடமே தேவையில்லைங்கிறோம் ஒரு ஆசைக்காக. சரியா? ஸோ இதுதான் ஃபோர்த் ஸ்லோகா. 5ல் என்ன சொல்றாருன்னா, of all 4 categories of beings from Brahma down to the last clump of grass, only the man of knowledge is capable of eliminating desire and aversion. இது another extremely important ஆன ஸ்லோகா. இதுவரைக்கும் என்ன சொன்னேன்னா, விருப்பு வெறுப்பை நீக்கினா மட்டும்தான் நீ பிரம்ம ஞானத்தை பெற்று இந்த கண்டிஷன் லைஃப்ல சிக்காத. அப்படின்னா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல இருக்காதுன்னு அர்த்தம். அன்கண்டிஷனல் லைஃப் வா, நீ விருப்பப்படி வாழலாம் விருப்பப்படி வாழலாம்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல. இங்க என்னடா சொல்லியிருக்குன்னா, விருப்பு வெறுப்பை நீ விடணும்னாலே நீ யாருன்னு நீ புரிஞ்சாதான் உண்டு. புரியுதா? அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? த்ரோ யுவர் கண்டிஷன்ஸ் அவே, யூ வில் ஃபீல் ஹூ யூ ஆர் அப்படின்னாரா? இப்ப அப்படியே சொல்றாரு, ஃபீல் ஹூ யூ ஆர், யூ கேன் கம்ப்ளீட்லி எலிமினேட் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். புரியுதா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். வை அப்படின்னா, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை திறக்கணும்னு தாங்க நினைக்கிறோம், ஆனா கஷ்டமா இருக்குல்ல. நீங்களும் படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா முடியல இல்ல. முடியறதுக்கு ஒரு உபாயம் இருக்குல்ல, சரண்டர் அஸ் வெல் அஸ் ஞானம். ஸோ குருவிடம் சரணடைந்து ஞானத்தை பெற்றும் போது மேட்ரு இல்லையே. ஸோ உபாயம் இருக்கின்றது, ஆனால் நாம் பயன்படுத்திக் கொள்வதில்லை. ஞானத்தின் மகிமையை புரிந்து கொள். விருப்பு வெறுப்பை நீ போராடி தூக்க வேண்டிய அவசியமில்லை. நீ யார் என்று உணர்ந்த மறுகணம் அது தானாகவே விழுந்துவிடும். பக்தியில எல்லாம் சூப்பரா சொல்லுவாங்க, கண்ணன்ட்ட சரண்டர் ஆன செகண்ட் ஆல் தி லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஆட்டோமேட்டிக்லி வேனிஷ் அவே. நீ உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற வரைக்கும் தான்டா உன் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வேலை பார்க்குது. நீ அவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த அடுத்த செகண்ட் அவன்கிட்ட தான் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லையே. அப்போ ஆட்டோமேட்டிக்லி உனக்கு உங்ககிட்ட இருக்கிற லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் காணாம போகுது. ஸோ தேர்ஃபோர் இந்த ஞானத்தின் வழியாக அல்லது பக்தியின் வாயிலாக விருப்பு வெறுப்பை தூக்கிடு. பக்தியில் இருந்தால் ஞானத்தில் இருந்தால் தானாகவே கண்டிஷன்கள் கலந்துவிடும் என்ற ஒரு விஷயத்தை இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்காரு. அது எப்படி சொல்லியிருக்காரு பாரு. பிரம்மா முதல் சிறு புல் வரை உள்ள 4 வகை உயிரினங்களில் ஞானம் அல்லது பக்தி பெற்ற ஒருவனால் மட்டுமே விருப்பு வெறுப்புகளை முழுமையாக ஒழிக்க முடியும். ஒரு ஆசை 2 ஆசையா வச்சிருக்கான். பிரம்மா அப்படின்னா சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை. புல் வரைக்கும்னா கேவலமான விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்படுவான். ஏன்டா இதை வச்சுக்கிட்டு என்னடா செய்ய போறேன், இருக்கட்டுமே நல்லா தானே இருக்கு. ஸோ சின்ன சின்ன ஆசையிலிருந்து பெரிய பெரிய ஆசை வரைக்கும் ஒட்டுமொத்தமா தூக்கணும் அப்படின்னா நீ ஞானம் பக்திக்குள்ள என்ட்ரி ஆகாம சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டதுதான் இந்த 5வது ஸ்லோகம். இனி ஃபைனல் ஸ்லோகம். இதுக்கு மேல தாங்க மாட்டேங்க, அதனால முடிச்சிருக்கேன். Rare is the man who knows himself as the undivided Lord of the world, and no fear occurs to him who knows this from anything. தன்னை இந்த உலகத்தின் பிரிக்க முடியாத தலைவனாக உணர்ந்தவன் மிகவும் அரிதானவன். அப்படி உணர்ந்தவனுக்கு எதனாலும் எந்த அச்சமும் ஏற்படுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த உலகத்துக்கே தலைவனை நான் எப்படி இருக்க முடியும்? இதுதான் விஜய் அப்படிங்கிற ஒரு தமிழ்நாட்டுக்கு தலைவனானதுக்குள்ளேயே போதும் போதும் ஆயிடுச்சு. நீங்க என்னடானா என்ன போயிட்டு உலகத்துக்கு தலைவன் ஆகணுங்கிறீங்க? அது எப்படிங்க முடியும்? அதுக்கு நான் 50 வருஷம் சினி ஃபீல்ட்ல இருந்தாலுமே ஒரு தமிழ்நாட்டுக்கு தானே முதல்வன் ஆக முடியும். இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு தோணலாம். ஆனா இது டெட்லி ஈஸி மெத்தட். இந்த உலகத்துக்கே நீ தலைவனாவது அப்படிங்கிறது சச் அன் ஈஸி மெத்தட். இப்ப ஈஸ்வரான்னு ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்கேன்னா, கடவுள் கடவுள்னு இருக்காரு ஒருத்தர். யார் அவரு?
அனைவருக்குள்ளும் அந்தரியாமியாக இருக்கின்றான். உன்னால் நினைக்கத்தான் முடியும், உன் நினைப்பை எல்லாம் ஈடேற்றுபவன் அவன் அருள் இன்றி அணுவும் அசையாது. சொல்லியிருக்கேனா? நம்புறியா? கடவுள் இருக்காரு நம்புற இல்ல? அவனன்றி அணுவும் அசையாதுன்னு நம்புற இல்ல? நீ அதாகணும் இதாகணும் உன்னால நினைக்க மட்டும்தான் முடியும். அந்த நினைப்பை ஈடேற்றி தருபவன் யாருன்னா ஈஸ்வரன் நம்புற இல்ல? பஞ்சபூதங்களாக இருப்பவன் ஈஸ்வரன். உன் மூச்சு காற்றாக இருப்பவன், உன் உள் உறுப்புகளை செயல்படுத்துபவன் ஈஸ்வரன். உன்னுடைய ஆக்ஷன்ஸ், உன்னுடைய வெளி ஆக்ஷனுக்கு மட்டும் ஈஸ்வரன் இல்லை, உள் உறுப்புகளை ஒவ்வொருவனுடையும் மூச்சு காற்று விட்டு இழுத்து விட்டுட்டு இருக்க லங்ஸ் பாட்டு எல்லாத்தையுமே யார் இயக்கிட்டு இருக்காங்க? ஈஸ்வரன். சரியா? இப்போ இப்ப நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்ன இந்த உடல் மனம் புத்தின்னு நினைச்சிட்டு இருக்க. சரியா? ஆனா உனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஈஸ்வர சக்தி உனக்குள்ள மட்டும் இல்ல, எங்கும் இருக்கிறது, எதெல்லாம் எல்லாமாக இருக்கின்றது. தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அந்த ஒரு மகா சக்தி உனக்குள் இருந்தது, அதுதான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. சரியா? இட்ஸ் ஆல் இன் தி ஐடென்டிபிகேஷன். இந்த உடல் மனம் புத்தியை நீ ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் நீ இந்த ஜீவன் என்று அழைக்கப்படுகின்றாய். ஆனால் 2 வகையில பக்தியில சொல்லணும்னா, அந்த ஜீவன் அப்படியே அந்த உள்ளிருக்கின்ற மகாசக்தி கிட்ட சரணாயிடுச்சு அப்படின்னா அந்த மோமெண்ட்லயே ஜீவன் ஈஸ்வரனா மாறிடுச்சு. ஈஸ்வரனா மாறிடுச்சுன்னா உலகத்துக்கே தலைவனா மாறிடுச்சு. சரியா? பக்தியில just by surrender you will become the head of this whole world. உலக தலைவனாவது எவ்வளவு ஈஸின்னு புரியுதான்னு கேட்கிறேன். இந்த ஈகோவை டிராப் பண்ணி கண்ணன்ட்ட ஒப்படைச்ச மொமெண்ட்ல நீ கண்ணனா மாறிடுற. சோ நீ இந்த உலக தலைவனாகவே மாறிவிடலாம். சச் அன் ஈஸி திங். விஜய் மாதிரி நீ கஷ்டப்பட வேண்டாம். அப்படியே கஷ்டப்பட்டாலும் வெறும் தமிழ்நாட்டுக்கு தான் ஆள முடியும். உலகத்தையே ஆளணும்னா நீ ஈகோ விட்டு கண்ணனை சரணடைய வேண்டும். ஞானத்துல சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? இந்த உடல் மனம் புத்தியில ஐடென்டிபிகேஷனை விட்டுட்டு உன் அந்தரியாமியாக இருக்கும் அந்த கண்ணனே நான் ஃபீல் பண்ணிட்டேன்னா ஐடென்டிபிகேஷன் ஷிஃப்ட்ஸ் தேர். வாட் யூ திங்க் தட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், யூனோ. அப்ப இந்த உடல் மனம் புத்தின்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அவ்வளவுதான் அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ். பட் உள்ளுக்கு இருக்க இந்த மகாசக்தியை நான் ஃபீல் பண்ணிட்டேன்னா இந்த கணத்திலேயே நீ உலக தலைவனா மாறிடுற. ஐடென்டிபிகேஷன் கதை சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஒரு சிங்கக்குட்டி ஆட்டு மந்தைக்குள்ள சேர்ந்து போச்சு. அது தன்னையுமோட ஆடு என்று நினைத்து கொண்டது. இந்த ஆட்டு மந்தைங்களும் லூசுங்க தானே, அதனால இந்த சிங்கக்குட்டி ஆடுன்னு நினைச்சுக்கிட்டு அதுவும் கூட்டிக்கிட்டு போயிடுச்சு. சிங்கம் வளர்ந்தது, ஆனால் தன்னை ஆடு என்று நினைத்து கொண்டே வளர்ந்தது. கடைசியில் ஆடு மாதிரியே கனைத்தது அப்படின்னு ஒரு கதை இருக்கு. ஸோ இட்ஸ் ஹேப்பனிங் இல்லையா? ஜஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் மேக்ஸ் தி டிஃபரன்ஸ். ஸோ வாட் யூ ஆர் டசன்ட் மேட்டர், பட் ஹவ் யூ ஆர் ஐடென்டிஃபைங் வித் யூ இஸ் அ மேட்டர் ஹியர். ஸோ உன்னை எப்படி நீ ஐடென்டிஃபை பண்ணிக்கிற? இந்த வெறும் இந்த உடல் மனசு புத்தின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிற, தேஞ்சிக்கிட்டே இருக்கும். நீயும் சேர்ந்து அழுதுகிட்டு இருப்ப. நான் இப்போ கிழவன் ஆகிட்டேன், நல்லா நடந்துருச்சு, பல்லு போச்சு, கண்ணு போச்சு, நானும் சேர்ந்து அழுதுட்டு இருக்கணும். But if I identify myself with that mega power, I will not bother about all these things happening here. புரியுதா? So just the shifts of identification matters here. உலகத் தலைவனாக மாறுவதற்கு ஞான கண்ணோட்டத்தில் சொல்லணும்னா ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் வித் தட் மெகா பவர், நாட் வித் திஸ் கண்டிஷனல் பாடி. பக்தியிலிருந்து சொல்லணும்னா just surrender to that mega power, you will become that mega power. Such an easy thing அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி ப்ளீஸ் கம் டு மீ அப்படிங்கிற ஞானத்திற்காக இந்த அஷ்டாவகரர் அழைக்கின்ற விதம் தான் இங்கே மிக அற்புதமாக இருக்கின்றது. So this is the end of this sloka and our time is also up. போலாம்.